சோதனை வரும். முதல் செய்தி இதுதான், சோதனை வரும். சோதனை இல்லாமல் யாருமே கிடையாது. ஆனால் சோதனையின் போது நிலைத்திருப்பவன் பேறு பெற்றவன். கடவுள் யாரையும் சோதிப்பதில்லை. கடவுள் யாரையும் சோதிப்பதில்லை. பழைய ஏற்பாட்டுக்கு போவோம். யோபு கடவுள் அவ்வளோ அன்பு செஞ்சார். சாத்தான் தான் சோதனை கொடுக்கிறான். கடவுள் சோதிப்பதில்லை மனிதனை. சோதனை கொடுப்பது சாத்தான். அது எப்படி வருது அப்படின்னு சொன்னா, இரண்டு வகையாக வருகிறது. ஒண்ணு வெளிப்புறத்திலிருந்து வருகிறது. வெளிப்புறம் அப்பப்போ சொல்லுவாங்க, நான் கோயிலுக்கெல்லாம் போற, கடவுள்லாம் வேண்ட, என்ன நடந்துச்சு, நீ போவாத. இந்த மாதிரியாக நம்மை என்ன அன்பு செஞ்சுட்டே இருக்கிற, நீ எப்போ பார்த்தாலும் விட்டு கொடுத்துட்டே இருக்கிற, கேள்வி கேளு, சண்டை போடு, பிரிஞ்சு போ, அடி, இந்த மாதிரியான மனிதர்கள் சொல்கின்ற வெளிப்புறத்திலிருந்து வருகின்ற சோதனை. நாம உண்மையில நல்லவங்களா தான் இருப்போம். ஆனா இவங்க ஃபோர்ஸ் பண்ணி சொல்லி 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 நம்முடைய கேரக்டரை நம்ம மாத்துறதுக்கு முயற்சி செய்து கொண்டிருப்போம். இரண்டாவது சோதனை உள்புறமாக வருகின்ற சோதனை. ஆசை, கோபம், மோகம், பொறாமை, தீய பழக்க வழக்கங்கள், இதெல்லாம் உள்ளிருந்து வருது. இது நிறைய விஷயங்கள் யாருக்குமே தெரியாது. இது நமக்குள்ள புதைந்து போன நிறைய கெட்ட தீய எண்ணங்கள். இங்க இருக்கிற எல்லாருமே, என்னையும் சேர்த்து, பல பிரச்சனைகள் மற்றவங்களுக்கு தெரியாது. நான் மேபி வெளிப்புறமா இவங்க நல்லவங்க, இவங்க நல்லவங்க சொல்லலாம். ஆனா உண்மையா கடவுளுடைய முன்னிலையில நான் எவ்வளவு நல்லவன், நீங்க எவ்வளவு நல்லவன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தான் தெரியும், எனக்கு தான் தெரியும். அப்போ உண்மையான அந்த ஆன்மீகம், உண்மையான அந்த மனசு, ஒரு பாவம் இல்லாத, ஒரு குற்றம் இல்லாத ஒரு மனசு, அது நமக்கு தான் தெரியும். இருக்கா இல்லையா, இல்ல நான் கொஞ்சம் 50-50யா, கொஞ்சம் நல்லவனா இருக்கிறான், கொஞ்சம் கெட்டவனா இருக்கிறான், ஒரு நாள் நல்லவனா இருப்பேன், இன்னொரு 7 நாள் சாத்தானா இருப்பேன். அந்த மாதிரியா நம்ம முயற்சி செய்கிறோமா? இந்த மாதிரியான சோதனைகள் உள்ளிருந்து வருகின்றது. நம்மை கடவுளிடம் அந்த அந்த சுகர் பேஷண்ட் மாதிரி, கொஞ்சம் கொஞ்சமா ஸ்லோ பாய்சன் மாதிரி கடவுளிடம் தூர எடுத்து செல்வது இந்த உள்ளிருக்கின்ற இந்த சோதனைகள் தான்.